அண்மை செய்தி சட்டமன்ற தேர்தலுக்காக இன்று முதல் வேட்பாளர்களை தாவேக அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. முதல் வேட்பாளராக தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதாவது நாமக்கல் திருச்செங்கோடு தொகுதியில இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துல 20 வேட்பாளர்கள் இதுவரை இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதில் 15 மாவட்ட செயலாளர்கள், 5 மாநில நிர்வாகிகள் எனும் கூறப்படுகிறது. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அக்கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் வேட்பாளராக அறிமுகம் செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. திருச்செங்கோட்டில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில செங்கோட்டையன் மற்றும் புஷி ஆனந்த் ஆகியோர் இந்த வேட்பாளரை அறிமுகம் செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும் தங்கள் தொகுதி வேட்பாளர் யார் என்பதை அறிமுகம் செய்து வைக்கின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகத்தை இன்று முதல் தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பே 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொடர்பாக நேர்முகம் தேர்வு நடைபெற்றது. அந்த அடிப்படையில் தான் தற்காலிக வேட்பாளர் பட்டியல் ஒன்றையும் தயாரித்து வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைமை. இந்த நிலையில் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு மட்டும் தொகுதி நிர்வாகிகள் மத்தியில வேட்பாளர்களை இன்று முதல் அறிமுகம் செய்ய விஜய் திட்டமிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில் தான் முதல் வேட்பாளராக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அறிமுகம் செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவர் இதற்கு முன்பதாக IRS பதவியில இருந்ததாகவும் அவர் விஜய்க்கு மிக நீண்ட நாள் நண்பராகவும் இருந்திருந்தார். கட்சியில் இணைவதற்காகவே அவர் IRS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாகவே கட்சி தொடங்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள் யார், கட்சியினுடைய நிறம் என்ன, கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பது போன்ற எல்லாம் விஜய்க்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகுதான் IRS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் IRS அருண்ராஜ். தற்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் வேட்பாளராக நிர்வாகிகள் மத்தியில் இன்று அறிமுகப்படுத்த இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.